ஒவ்வொரு பொருளுக்கு லட்சணம் உண்டு. கோயில்ல அர்ச்சகர்னா ஆச்சாரமா இருக்கு. ஒரு அரசியல் தலைவர்னா நேர்மையாக இருக்கணும். லால் பகதூரை போதே, காமராஜை போதே, ஓத்தியார போதே. லால் பகதூர் சாஸ்திரிகள் பதவி விட்டு விலகின உடனே வாடகை கார்ல வீட்டுக்கு போனார். கவர்மெண்ட் கார் எடுக்க கடைசி வரைக்கும் வாடகை வீட்டிலே இருந்தார் இன்னொருத்தர். ஆகவே அரசியல் தலைவர்னா ஒரு நேர்மை. இப்ப நான் சொற்பொழிவாளன், எனக்கு என்ன லட்சணம்? விபூதி ருத்ராட்சம் இல்ல, சொல்லும் செயலும் ஒத்து இருக்கும். இல்லைன்னா வண்டி வெகு நாளைக்கு ஓடாது. எதை மக்களுக்கு சொல்லுகிறேனோ அதை நான் நடக்கணும். அதான் ரொம்ப முக்கியமான விஷயம். நான் சொல்றேன், என் வீட்டுல போய் என் மனைவியை கேட்கணும், அம்மா ஐயா அது கம்சான் கோயிலுக்கு போயிருக்க தமிழ்ச்சனு அப்படி சொல்லணும். ஏம்மா ஐயா எங்க? அது எங்க போச்சு? 3 வீடுக்குது, எந்த வீடுன்னு நான் சொல்லுவேன். மானமே போச்சு. நான் என் மனைவி கிட்ட சொன்னேன், மானமே போச்சு இருந்தாதானே போறதுக்கு. போதுமே சூடு. ஆகவே வேடிக்கை இல்லை, ஒழுக்கம் இருக்கு. பகவான் ராமச்சந்திரமூர்த்தி ராவண சம்மான் ஆனதுப்பாடு 1000 ஆண்டு அரசு புரிந்தார். 1000 வருஷம். சீதம்மா தேவி மணிவயிறு வாய்த்து 2 குழந்தை பெற்றா குச்சலவாள். அப்பவே நான் இருவர் நமக்கு இருவர். அன்னைக்கு பெண் குழந்தையை பெற்றுக்கல. ஏன்னா பெண் குழந்தைன்னா கொடுத்துக்கினே இருக்கணும். வத்தம் வடகள் மூர்கா கொடுக்கலன்னா உங்க அப்பா என்னடி கொடுத்துட்டாருன்னு மாப்பிள்ளை தூக்கி எறிஞ்சிட்டு. என்ன கொடுத்தாலும் திருப்தி இல்லாத 2 பேர், ஒன்று வயிறு, ஒன்று மாப்பிள்ளை. இதுக்கு என்ன போட்டாலும் கொண்டா கொண்டான்னு அண்டா கேக்குது. அவருக்கு என்ன கொடுத்தாலும் 9 கல்லு கேட்டா 8 கல் தானே வச்சார வைரம். 1 கல்லு குறைஞ்சு போச்சு. அதனால ராமர் பெண் குழந்தை பெற்றுக்கிறார். குச்சலவார் வந்த வேலை முடிஞ்சவனே அம்மா மண்ணில மறைஞ்சுட்டா, நிலத்தில. இங்குதான் கவனமாக. சீதம்மா மறைந்து விட்டால் 10,000 ஆண்டு பகவான் ராமன் உப்பில்லாத கஞ்சி குடிச்சு, உப்பில்லாத கர்ப்பை பாயில படுத்து பிரம்மச்சரியம் அந்த மாதரை மனத்தாலும் தீண்டாம். இந்த ஒழுக்கம், ஒழுக்கம் விழுப்பம் தரலான், ஒழுக்கம் உயிரினும் ஒம்பப்படும். எத்தனை சிவபூஜை பண்ணா ராவணன் ஒழுக்கம் இல்லாமனால அழிந்தான். எத்தனை சிவபூஜை பண்ணா வாலி ஒழுக்கம் இல்லாமனால அழிந்தான். பக்திய காட்டிலும் ஒழுக்கத்துக்கு பெருமை ஜாஸ்தி இந்த நாட்டு. ஆகவே ஒரு சொற்பொழிவாளன் ஆகிய நான் சொல்லும் செயலும் ஒத்து நடக்கணும். 2, ஒரு பெண்ணுன்னா அடக்கமா இருக்கு, ஒரு ஆணுன்னா கம்பீரமா இருக்கு. இது மாறி இருக்கக்கூடாது. ஏம்மா உங்க பெண்? நான் தான் இந்த வீட்டு பெண். யாரு என்ன பார்க்க வந்தோம்? உட்காரு. எங்க வந்தீங்க? என்ன வேலையை வந்து? எவன் கட்டுவான்? அம்மா நாளைக்கு வரான்னு போயிடும். அந்த பெண்ணுகிட்ட அடக்கம் இல்லை. மாப்பிள்ளை மாப்பிள்ளை நான் தான். யார் பெண்ணை கொடுத்தான்? மாறி போச்சு. ஒரு பிளாட்பார்த்தில் 2 பேர் நிக்கிறாங்க, ஒரு பிள்ளை நிக்குது. இந்த 2 பேர்ல ஒருத்தர் அந்த பிள்ளையே ஒரு 20 நிமிஷம் எம கொட்டாத பார்த்த. என்ன பாக்குறீங்கன்னு அவருக்கு நாசமா போக சனிய. நானும் 20 நிமிஷமா பாக்குறேன், ஆண் குழந்தையா பெண் குழந்தையா கண்டுபிடிக்க முடியுது. இப்படியா பிள்ளைகளை வளர்க்குதா? அயோக்கியத்தனம், மடத்தனம். இது என் குழந்தை பெண் குழந்தைன்னாரு. ஐயோ நான் உங்களை திட்டுட்டேனே. இந்த குழந்தைக்கு நீங்கள் ஃபாதரா இல்ல மதர்? பெண்ணுக்குன்னு ஒரு இலக்கணம், ஆண்குன்னு ஒரு இலக்கணம். அந்த இலக்கணத்தோடு இருந்தாதான் அந்த பொருளுக்கு பெருமை. அது போல மந்திரிக்கு என்ன இலக்கணம்?
மந்திரிக்கு அழகு வரும் பொருள் உரைத்தல். கவனமா எழுதிங்க. வரும் பொருள், மந்திரிக்கு அழகு வரும் பொருள் எடுத்தல் அல்ல, உரைத்தல். அதாவது பின்னே வருவதை முன்னே சொல்லணும். கம்பர் பாடின உற்றது கொண்டு மேல் வந்து ஒரு பொருள் உரைக்கும் கோளாறு தன்னாம். உற்றது கொண்டு மேல் வந்து ஒரு பொருள் உரைக்கும் கோளாறு உற்றது கொண்டு மேல் வந்து ஒரு பொருள் உரைக்கும் கோளார். வந்ததை கொண்டு என்ன வரும் எண்ணணும். இது கம்பர் வாக்கு. உற்றது கொண்டு மேல் வந்து ஒரு பொருள் உரைக்கும் கோளார். அப்புறம் மற்றது வினையால் வந்ததாயினும் மாற்றலாற்றும் தெற்றியல். வினையினால வந்தாலும் அதை மாற்றுகின்ற ஆற்றல் உடையவரலாம்.